தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் விவோ V40 சீரிஸ் பை நவ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. நண்பன் ஆகி அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ஆகி இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய உறவுகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதையும் தாண்டி அவரோட தயாரிப்பில் நானே வந்து இந்த ஒரு லீட் ரோல் பண்ணிக்க நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தம்பி படத்துலேயே நான் நடிச்சிருக்கேன் தயாரிப்புன்னு ஃபோன் பண்ணி ஆனால் பயமாக இருக்குண்ணே, என்னென்ன இது நீங்கள் என்னென்ன பண்ணி தொலைச்சிருக்கீங்க இப்படி தான் கேட்டாப்புல, என்னென்ன பண்ணி தொலைச்சிருக்கீங்க ஆனால் ஒரு மாதிரி ஆச்சு படம் பார்த்து. அம்மா தங்கச்சி ஆர்த்தியை சொன்ன ஆர்த்தியில் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, என்னது அப்படின்ட்டு. நான் இந்த போஸ்ட் பண்ணியே நான் கலாச்சிக்கிட்டு இருந்தேனா, இந்த தோத்தாத்திரியத்தை நான் கலாச்சிக்கிட்டு இருந்தேனா. மதுரையில் இப்போ நீங்கள் ஆட்டை கேட்டேன்னு முதல்ல ஆர்த்தம் சொல்லுவாங்க, நானும் சொல்லக்கூடாதுல. இதுக்கப்புறம் டீக்கு அப்படின்னு அவ வந்து எனக்கு வந்து லைக் இதில் தான் நிறையா ஓடிருக்கேங்க. சென்னைக்கு வந்த சினிமா காலங்களில் சாமி போட்டோட பேச்சுலர் சினிமாக்காக வந்த பேச்சுலர்கள் எல்லாருமே காலையில் குளிச்சுட்டு இந்த டீ கிளாஸை தொட்டு கும்பிட்டு போவோம். இல்லை கீழே டீ கடைக்கார மாஸ்டரை பார்த்து கையெடுத்து கொண்டு போயிருப்போம். கூப்ப மைண்ட் ரைஸ்லேயே தான் ஒரு திடீர்னு ஒரு பேசிட்டு போய் 2 சொல்லு அப்புறம் ஜி இட்டாரா டீ சாப்பிடலாமா, எந்திரிக்க ஜி அங்கே போய் பேசிக்கலாம் ஜி. அவ்வளோதான் இருக்கா அந்த டீ குடிச்சிட்டு கடவுளே அவர்கிட்ட காசு இருக்கிறது 4 பேர் பிடிக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இன்னொரு நண்பர் வந்துருவாங்க, சுரே வெற்றி சார் அருமை சார் வாங்க உங்க டீ சாப்பிடுங்க, இந்த வந்துட்டு சைக்கிள் நிப்பாட்டுறாங்க. தட்டு வர தட்டோடி ஓடி ஆட்டோம் தட்டை வல் செக்கிட்டு யாருக்கிட்ட அப்படின்றாப்புல ஏங்க என்னங்க ஓடி ஆடி நம்ம என்னங்க பண்ண முடியும், எனக்கு போலீஸ்னு பயம், நான் என்ன பண்ண முடியும். அண்ட் எஸ்கே பிரசன்ஸ் அப்படின்னு வரும்பொழுது உங்கள் பாண்டிங் பற்றி எங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது இதுக்கு மீறி ஒருத்தர் கிஃப்ட் எதுவும் கொடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் நீங்கள் அதுக்கு நடிக்கிறதும் அது எப்படிப்பட்ட ஒரு ஒன்று எனக்கு சந்தோஷமாக ஒன்று. இவளுக்கு ஒரு படத்தில் நண்பன் ஆகி அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ஆகி இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய உறவுகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. அதையும் தாண்டி அவரோட தயாரிப்பில் நானே வந்து இந்த ஒரு லீட் ரோல் பண்ணிக்க நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தம்பி படத்துலேயே நான் நடிச்சிருக்கேன் தயாரிப்புன்னு. அவருக்கு அதை விட ஒரு ஒரு இரட்டடிப்பு சந்தோஷம். நம்ம எடுக்க படத்தில் அண்ணனே வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்ப அவரு கூட ஒரு தோத்தாத்திரியா ஒரு போஸ்ட் பாண்டியா நடிச்சிட்டு இன்றைக்கி அவர் படத்துலேயே பாண்டியா பண்ணி அவரே வந்து என்னை பக்கத்தில் பார்த்து பயங்கரமாக என்னை கலாச்சிட்டு இன்றைக்கி அவரே ஃபோன் பண்ணி ஆனால் பயமாக இருக்குண்ணே, என்னென்ன இது நீங்கள் என்னென்ன பண்ணி தொலைச்சிருக்கீங்க இப்படி தான் கேட்டாப்புல, என்னென்ன பண்ணி தொலைச்சிருக்கீங்க ஆனால் ஒரு மாதிரி ஆச்சு படம் பார்த்து. அம்மா தங்கச்சி ஆர்த்தியை சொன்ன ஆர்த்தியில் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க, என்னது அப்படின்ட்டு. நான் இந்த போஸ்ட் பண்ணியே நான் கலாச்சிக்கிட்டு இருந்தேனா, இந்த தோத்தாத்திரியத்தை நான் கலாச்சிக்கிட்டு இருந்தேனா, இதெல்லாம் வச்சுக்கிட்டா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்றாரு. தம்பி கேரக்டர் அண்ணே போங்கண்ணே, என்னென்ன ஆக்டிங் லவி அண்ணே லவி தம்பி. இதை விட என்ன உண்மைக்கு அதையும் தாண்டி இப்படி ஒரு படம் எடுத்திருக்கேன் இல்லையா தம்பி, அதுக்கு உண்மைக்கு பெரிய இது. இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு படம் இது, காலத்துக்கும் மரியாதை படம். பல கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குகிற ஒரு கதாநாயகன் வந்து இன்றைக்கி அவனாச்சும் இருந்தாருன்னா ஒரு வேறு மாதிரி படம் எடுத்து பல கோடி போய் படம் எடுத்துருக்கலாம், நிறைய லாபம் பார்க்கணும்னு நினச்சிக்கலாம். லாபத்தை எதையுமே யோசிக்காமல் இந்த படைப்பு மட்டும் இந்த இயக்குனர் உன்னோட பார்வை என்ன, இந்த தம்பியோட பார்வை என்ன, தம்பி என்ன மாதிரி படம் இந்த சமூகத்துக்கு பண்ணணும்னு நினைக்கிறாரு, அந்த படத்தை என் கம்பெனியில் பண்ணிட்டு நான் பண்ணுறேன். அது எனக்கு லாபத்துக்கு எவ்வளோ படம் நான் சம்பாதிக்கிறேன், எவ்வளோ கோடி நான் சம்பாதிக்கிறேன், இது எனக்கு மெமரிஸு. அண்ணா இப்போ ஒரு இன்டர்வியூவில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க வெற்றி சார் வந்து இந்த மாதிரி கேரக்டர் ரோல்ஸ் கதை நாயகன் மட்டும் இல்லாமல் காமெடி ஏதாவது களங்கள் இருந்தால் அதையும் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் வரதே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லி. நான் எனக்கு வரலையே, நான் என்ன பண்ணுவேன், எனக்கு வர்ற எல்லாமே ஒரு கதை நாயகனாக தான் வருது, பெரிய பட்ஜெட்லேயும் வருது, எல்லாமே கதை நாயகனாக வரப்போ ஓகே. அதில் நமக்கு அதுக்கான கதை நாயகன் காமெடி பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. எனக்கு இதுலேயே நல்ல ஸ்கிரிப்டாகவே வருது, நமக்கு தேவை அதுதான். நமக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்காது, எனக்கு வேலை வந்துக்கிட்டே ஒரே எல்லா வேலையும் எடுத்து பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்து ஒரு வேலையாக செஞ்சுக்கிட்டே போகும். அதுகளில் அது நடிப்புக்கான எந்த வேலையாக இருந்தாலும் ஓகே, நம்ம நடிகை. கடைசியாக வந்து கொட்டுக்காளிக்கு அப்ரிசியேஷன் பயங்கரமாக எல்லா பக்கத்துலேருந்து கிடைச்சாலும் மிஷ்கின் சார் கொடுத்த அப்ரிசியேஷன் தான் வந்து ஒரு பயங்கரமான அப்ரிசியேஷனாக நின்றுச்சு. ரொம்ப அது அவர் மனசுலேருந்து சொன்னார். அது கொஞ்சம் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக சொன்னால் கூட அவர் ரொம்ப மனசுலேருந்து அப்படியே வந்து அவர் பாராட்டி பேசியிருந்தார். ஸோ அதை பற்றி மட்டும் அதை எதிர்பார்த்துருக்க மாட்டிங்களா அவர் அந்த மாதிரி ஒரு வந்து உண்மைக்கு வந்து அவர் ஆத்மாத்மான மனிதர். அது ஒருத்தர் பாராட்டணும்னா வரமுறையெல்லாம் பாராட்டிடுவார். அது அந்த குணமெல்லாம் யாருக்கு இருக்குன்னு தெரியாது. பிடிச்சி போச்சுண்டா அது இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பையனாக கூட இருக்கணும், டேரக்டராக இருக்கட்டும், அவனை
கொண்டாடிடுவார். கட்டு தழுவி முத்தமிட்டு கொண்டாடி தீர்த்துருவாருங்க. அவர் தான் பாராட்ட முடிவுலாம் பண்ணுறது அவர் மனசு அவ்வளோதான். அது ஒரு திட்டம் நினச்சி யோசிக்காமல் திட்டி போடுறது. ஃபுல் ஓப்பனாக இருக்கார் மனுஷன். டக்குன்னு ஞாபகம் வர ஒரு டீ கடை மெமரி அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? எனக்கு எங்கள் அம்மா டீ கடை தான் வரும். தேவையானே விளம்பரம்லாம் தேவை, அதெல்லாம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இல்லை, இப்போ உண்மைக்கே சொன்னோடனே அம்மன் டீ கடை தான் வருது டக்குன்னு. மதுரையில் இப்போ நீங்கள் ஆட்டை காட்டுன்னு முதல்ல ஆத்தான் சொல்லுவாங்க, நானும் சொல்லக்கூடாதுல்ல. இதுக்கப்புறம் டீ அப்படி வந்து எனக்கு வந்து லைஃப் இதில் தான் நிறையா ஓடி இருக்கு. எங்களுக்கு சென்னைக்கு வந்த சினிமா காலங்களில் வாய்ப்பு தேடுற காலகட்டத்தில் இதான் கடவுள். இன்னும் சொல்ல போனால் சாமி போட்டோட பேச்சுலர் சினிமாவுக்காக வந்த பேச்சுலர்கள் எல்லாருமே காலையில் குளிச்சுட்டு இந்த டீ கிளாஸை தொட்டு கும்பிட்டு போவோம். இல்லை கீழே டீ கடைக்கார மாஸ்டரை பார்த்து கையெடுத்து கொண்டு போயிருப்போம். ஏன்னா பல சினிமா கலைஞர் இன்றைக்கி இருக்க சினிமாவில் சாதனை புரிஞ்ச அத்தனை முக்கியமான டெக்னிக்ஸ் எல்லாமே இதில் தான் வாழ்ந்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஒரு இது. சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னா கூட இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிற காலங்களும் இருந்திருக்கு. இதில் நாங்கள் மட்டும்தாங்க ஓடிச்சு. நீங்கள் வேறு சாப்பிட்ற மட்டும்தான் டீ சாப்பிட்ற மாதிரி ஏதாவது இடத்துல அமைஞ்சிடும். முழு நேரம் இதுதான் போவோம். இப்போ நாங்களாம் எனக்கா காலு யாராவது வந்து வாய்ப்பு தெரியும், நம்ம நண்பர்கள் வந்து ஒரு 4 நாள் அவங்க கையில் சுத்தமாக காசு இருக்காது. நம்ம போகிறப்ப நம்ம அப்படியே பார்ப்பாங்க இவங்க கையில் காசு இருக்காதாண்டு. அந்த நேரத்தில் டீ சாப்பிடலாம்னு நம்ம கூட்டோம்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடும். அப்படி ரூமுக்கு தேடி வரவங்க என்ன தேடின்னு பார்த்து அப்படியே வந்து ஒரு 1 ஹவர் அந்த படம் அந்த கம்பெனிக்கு போனேன், இந்த டேரக்டரை போய் பார்த்தேன், இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன் அப்படின்னு எல்லாம் கேட்குறப்ப அங்கே யாராவது ஒருத்தர் மனதில் என்னென்னா டீ மேட்ருக்கு வாடா டீ கடைக்கு போகலான்னு கூப்பிட்ற மைண்ட் ரைஸ்லேயே தான் ஒரு திடீர்னு ஒரு பேசிட்டுக்கு போய் நம்ப சொல்லுவாங்க. அப்புறம் ஜி இட்டாரா டீ சாப்பிடலாமா எந்திரிக்க ஜி அங்கே போய் பேசிக்கலாம் ஜி. நீங்கள் டீ கடை ஆரம்பிக்கும் போது இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக என் டீ கடையில் இருக்கணும், நான் கொடுக்குற டீயில் இந்த ஒரு விஷயம் இருக்கணும், இல்லை இந்த விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்த ஒரு விஷயம் என்ன சொல்லுவீங்க? நான் என் குடும்பம், எங்கள் அண்ணன் தம்பிங்க, நான் இல்லை, எல்லாமே அம்மன் டீ ஸ்டாண்டு சூரியோட. அது எங்கள் ஹோட்டல் தான் இல்லை, நல்ல மறுப்பு இல்லை. நான் எங்கள் ஹோட்டல் தான் நான் சொல்லணும். சூரியோடன்னு சொல்கிறது ஏன் சூரியோட ஹோட்டல் அம்மன் சொல்லக்கூடாதுன்னா, எப்படி சினிமாவில் உழைப்பு 1000 தான் இருந்தாலும் எங்கள் அண்ணன் தனியாக அங்கிட்ட வந்து என்னுடைய சொந்த உழைப்பு போராட்டங்கள் அதுக்கு நிறைய பின்னாடி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க என் குடும்பம் எல்லாமே. அவ்வளோதான். ஆனால் அவங்க இந்த அம்மனுக்கு ஓட்டின இவ்வளோ போய் வளர்ச்சிக்கு நான் பெருசாக சப்போர்ட்லாம் பண்ணவே இல்லை. அது உண்மை. அது அவங்களோட வளர்ச்சி. என் தம்பியில் அத்தனுடைய கண்ணன், லக்ஷ்மணன், செல்லமுத்து, ஆதி, சீனிவாசன், நாங்கள் 6 பேர்த்தில் 5 பேர் ப்ளஸ் எங்கள் அம்மா, எங்கள் வீட்டில் இருக்க லேடிஸுக்கு, எங்கள் அத்தாச்சி, என் தம்பி ஒய்ஃபு, அத்தனை பேருடைய முழு உழைப்பு தான் அந்த அம்மன் டீ கடை நிற்க இவ்வளோ பேர் நிற்கிறேன். அவங்க எல்லாத்தையும் நிற்க வச்சு சாமி கும்பிடணும் நான். ஸோ அதனால் அவங்களால எனக்கு பேர் ஈஸியாக சொல்லிடுறாங்க. தம்பி டக்குன்னு சூரிய ஹோட்டல் வச்சுருக்காரு, சூரிய அம்மன் என்னால் தான் அந்த ஹோட்டல் நேம். அது அம்மன் ஹோட்டல் அப்படின்றது எனக்கு நேம். நானும் ஒரு ஓரமாக எங்கள் ஹோட்டல்னு சொல்லி எனக்கு பெருமையாக இருக்குது. அதனால் வந்து நீங்கள் கேட்டக்கு நான் ஏன் இவ்வளோ பெரிய இதாக வளர்ந்துச்சுன்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் இருக்குது. எங்கள் டீக்கரை வந்து மெயினாக ஒரு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த பால் இந்த டயத்துக்குள்ளே முடிஞ்சிடணும். இந்த பாலை வச்சுக்கிட்டே டீ இந்த பால் காலியாத வரைக்கும் வச்சுட்டு அடுத்த டீ போகிறது கிடையாது அம்மனுக்கு. அப்படி மாதிரி ஒரு சட்னி ஒரு சாம்பார் எது வச்சா கூட அது கணக்கு இருக்குது. ஒரு சட்னின்னா ஒரு 1/2 hour தான், அதுக்கப்புறம் ப்ரெஸ் பண்ணிடணும். எங்கள் டீ கடைக்கு மெயின் பால், டீத்தூள். ஒரு டீத்தூள் பார்த்துருக்கீங்களா டீக்கில் போடுவாங்க. அந்த டீத்தூள் வந்து அது கலர் மங்கி கருப்பு தூள் வெள்ளைத்தூள் வர்ற வரைக்கும் டீ போடுறது கிடையாது. அந்த தூள்னா அதுக்கு ஒரு 4 டீ ஆட்டோமேட்டிக்கு பேசிட்டு அந்த தூள் கீழே போயிடணும், வேறு தூள் வந்துடுறாங்க. அதுதான் என் தம்பியோடது. என் தம்பி கேட்குறாரு, லேபர் அவங்க சம்பளத்தை குறையில்லாமல் வாங்கிக்கோங்க, ஆனால் குவாலிட்டி நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு நீங்கள் மிச்சம் பண்ண தேவையே கிடையாது. நீங்கள் எனக்கு மிச்சம் பண்ண எனக்கு நான் வாங்குகிற காசுக்கு நான் எதிர்பார்க்கும்போது நீங்கள் டேஸ்ட்டை கொடுத்தாலே நான் நல்லா வந்துடுவேன், நீங்களும் நல்லா வரலாம். நீங்கள் ஓனருக்காக எனக்கு அவசியமே கிடையாது. இந்த டைம் வந்துச்சுன்னா அந்த பொருளை தூக்கில போட்டுரும், அவ்வளோதான். அது வேஸ்ட் பண்ணிடுது. அடுத்து அது ஸோ டீத்தூளும் பாலும் அதுக்கு என்ன அணுகுமுன்னு என் தம்பியை கட்டி நிறையா சொல்லுவாங்க. அதுதான் மெயினுங்க. சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுடைய ஒரு டீ கடை அனுபவம் அப்படின்னா டக்கு ஞாபகத்துக்கு காவேரி கார்னர் தான். நான் விட்டியும் பாருங்க, உண்மைக்கு காவேரி கார்னர் தான். எப்படி தமிழ்நாடுன்னு ஃபஸ்ட்டு சென்னை அப்படின்னு ஆகுது, காவேரி சினிமான்ற உண்மைக்கு 2 விஷயம். ஒன்று ஏவிஎம் ஸ்டூடியோ, இன்னொரு ஸ்டூடியோ வந்து காவேரி கார்னர். நீங்கள் சொல்லுங்க சார். இல்லை, அங்கே தான் நம்மளோட கான்டாக்டே பில்லாக இருக்கும்.
அதனால் அந்த காலையில் எந்திரிச்சு போகிறப்ப அந்த தொலைசேனம் கடன் இருக்குது. இந்த நேரத்தில் அவர் சொல்லாமல் அது அவருக்கு வேறு விதத்தில் அவர் நம்ம சந்தோஷப்படுத்திட முடியாது. ஒரு பேலன்ஸ் காசு எது இருக்கா இல்லையான்னு தெரியல பாக்கி இருந்தாலும். பட் ஒரு பெருமையாக இருக்குது உண்மைக்கு. இவ்வளோ நேரத்தில் என்ன இருந்தாலும் இந்த இடத்துல உட்காந்துட்டு துளசி, நித்யா, சக்தியன்னு பக்கத்தில் இன்னொரு டீ கடை இருக்குது. அந்த மளிகை கடை இருக்குது. அப்பா பேர் அவர் பேர் துளசி நித்யானா டீ கடை பேரா? இல்லை ஓனர் வந்து துளசி, அவர் தம்பி நித்யா, அவர் தம்பி சக்தி. சக்தி அண்ணன் தம்பிக்கு 3 பேர். ஓகே ஓகே ஓகே. ஏன்னா துளசி நித்திக்குன்னு அதுக்கு பேர். அங்கே போயிட்டு இருப்போம். என்னென்னா துளசி நிக்கிட்ட ஒரு 50 ரூபா அக்கௌண்ட் வச்சுருப்போம். சாரி வச்சுருப்போம். இதுக்கு நெக்ஸ்ட்டு போகிற மறுநாள் போகிறப்ப துளசி ஆல்ரெடி 50 ரூபா இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு பேப்பர் படிச்சுட்டே இருப்பான். டீ அப்படின்னு இல்லை சாப்பிட்டேன் படிச்சுட்டே இருப்பேன். ஏன்டா அது 3 பேர் நிற்கிட்டே இருப்பாங்களே. ஒரு ஆள் போனோன்னு இன்னொரு ஆள் டீயில் ஏறுவாங்க. மாஸ்டர் அவர்கிட்ட போய் கடன் சொல்லிடுறது. அவர்கிட்ட 23 ரூபா தான் இருக்கும். படிச்சுக்கிட்டு எப்படா துளசி போவாங்க. நானும் படிச்சுட்டு தூக்கி வச்சுட்டு வடை வாங்குற பேப்பர்லாம் எடுத்து படிக்கிறது. வடை படிக்கிற பேப்பர் அப்படியே பார்க்குற கரெக்டாக அவர் டே பார்த்துக்கடா 6 மணி 4 மணிக்கு அந்த பால் வரும், அதை வாங்கி போட்டுக்க, டீத்தூர் வாங்கி போட்டுக்க அப்படின்னு. சரிண்ணே நீ கிளம்புனிய முதல்ல கிளம்புனிய போனோன்னே நித்யானு கேஸெல்லாம் சொல்கிறாமா. இப்போ நித்யா மேலே ஏறிடுவார். ஆனால் டீ பேச பார்க்குறதே இல்லை, பார்த்தோம்னா மாட்டிக்கிருவான் டக்குன்னு. அதனால தம்பி சூரியன் நேரத்தை பேலன்ஸ் பேர் படித்தேன். அண்ணன் டீ ஒரு படம் ஒன்று பெரிய இவர் இங்கேயே கோணம் நாட்டு நடக்கும்போது அவ்வளோ கோணமாக இருக்காரா. படிச்சு எந்திரிச்சு தம்பி ஒரு ஸ்டெப்பு எந்திரிச்சு அந்த வடையை அண்ணே ஒரு வடனை மூஞ்சி காட்டி கொடுத்து அண்ணே ஒரு வடனே இல்லை பேலன்ஸ் அப்படின்னு பாதி கடிச்சிடுறாரு. அப்புறம் அவரு போனப்போ சாயந்தர டீக்கு வரணும்ல, நம்ம அங்கதானே கிடக்கிறது கிடையாது. வாய்ப்பு கேட்டு எங்க நாயா அலைஞ்சிட்டு வந்துடுவோம். ஒன்று காலையில் சுத்தம் நைட்டு வரைக்கும் சுற்றுவோம். அந்த சாயந்தரம் வருவோம். பசியை கண்ணை கட்டும். ஆமாம் அந்த புத்துலட்சுமி நமக்கு கடவுள் அவர் இறந்துட்டார் மாமா. அது சில இடங்கள் நமக்கு தெரியும். அது 3 வயசு டீ சாப்பிட்ருவோம். யார்கிட்ட காசு இருக்குன்றது நம்ம அனுபவிச்சு குடிக்க முடியாது தம்பி. அதனால அந்த டீ அப்படி ரசிச்சு குடிக்க நினைப்பேன். பதட்டத்துல என்னண்டா ஒரு நம்மகிட்ட இருக்கு, நம்ம நேற்று நம்ம தான் வாங்கி கொடுத்தோம், நம்மகிட்ட இருக்குன்னு நினைச்சிட்டாரோ. அது ஒரு 4 பேர்த்துல ஒரு டேரக்டர் ஒருத்தர் இருப்பாரு, அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்டா இருக்கிறது அசிஸ்டன்ட் தான் பெரிய மலை மாதிரி. அதனால அவங்க இல்லைன்னு சொல்லிடலாம், நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. நீங்க போகும்போது நம்ம 2 பாத்திரத்தை விளக்காது இந்த டீ கடனை அரைச்சிட்டு வந்துடுவோம் இல்லையே. அது பாத்திரத்தை எடுத்து போடுறதுக்கு போகணும். இந்த அவரு நம்ம வளர்க்காத பாத்திரமா அப்படி கூட நான் கழிவு ஒத்துக்கணும். ஆனால் அசிஸ்டன்ட் நீ கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அதுக்காக நமக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டான போச்சு. இது நினைச்சிட்டா இருந்தா போச்சு. அதனால தங்கமா பாத்துக்கிறேன் அவங்கள. என் ரூம்ல ஒரு டேரக்டர் கேமராமேன் இருக்காங்க, தங்கமா இருக்கணும். ஒரு செகண்ட் அவங்க என்ன அப்படி ஐயோ என்னாச்சு தப்பு பண்ணிட்டு இல்லையே, நான் அப்படி தாண்டி போயிட்டு தப்பு இல்லையே. அது அது பயம் நட்புக்குள்ள சொல்றேன். அதனால அவ்வளவுதான் இருக்கா. அந்த டீ குடிச்சிட்டு இருக்கலையே கடவுளே அவர்கிட்ட காசு இருக்கு 4 பேர் பிடிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு இருக்கல இன்னொரு நண்பர்கள் வந்துருவாங்க. சரி வெற்றி சார் 6 மாசம் வாங்க உங்க டீ சாப்பிடுங்க, இந்த வந்துட்டோம் சைக்கு வந்து பாட்டுறாங்க. கடவுளே அப்படி இங்கிட்ட இப்ப திருமணம்னா நித்யானந்தா நிற்பாரு, துளசி நிற்பா, சக்தி பாப்பா காட்டிட்டு அண்ணே சூரிய மூட்டின சரி சார் சொல்லிட்டு இந்த டீயை குடிச்ச முடிவுக்குள்ள கிளம்பணுங்கிற அடுத்த 2 பேர் வர சொல்லுது. ஒரு ஆள் பொறுப்பு தம்பி 7 பேர் ஆயிரும். 8 பேர் ஆயிரும். அவங்கள அங்கங்க 2 பாத்துட்டு இருக்க மாதிரி ஓகே வந்துட்டான். 8 பேர் என்ன பண்ணுறது, என்ன குடும்பம்னா இப்ப நம்ம கடன் சொல்ல போறோம். இப்போ கடன் சொல்ல போறப்போ சில நேரத்துல சந்தோஷமா ஓகே சூரிய நேற்று ஒரு 68 அப்ப அன்னைங்கிட்ட ஒரு 4 ரூபா வாங்கிங்களா, ஒரு வடை ஒன்று எடுத்தீங்களா ஆமனு ஓகே ஒரு 74 ரூபா அப்படின்னு சொல்லி நல்ல முள்ள இருந்தா சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க ஆயிரத்தி பிரச்சனை பாவம், கடனுக்கு பால் வாங்கினு தவணை காசு கட்டணும் டெய்லி ஏகப்பட்ட பிரச்சனை இல்லை. அவங்க மூடு செல்லண்டா இதான் லாஸ்ட் முதல் கடனை வீட்டாண்ட போச்சு, இவன் நம்ம இப்பன்னு கசிக்கு ரெஸ்ட்னு எடுத்துருக்கு வாய்ப்பு எடுக்க மாட்டாங்க. இதுக்காக அவங்க மூடை பார்த்துக்கிட்டே பார்க்கணும். இதுக்கு அந்த 8 பேர்ல 7 பேர் சாப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க போங்க இந்த வரேன் நான் போங்க இந்த வரேன் ஒரு ஆள் அனுப்புறேன் வாங்க ஜி போ. ஐயோ புரிஞ்சுக்கிறேன் நான் காலில் விழுக வேண்டியது இருக்கியா, நீ கிளம்பியா நீ கிளம்பி ஆட்டின்னு சொல்லிட்டு அண்ணே நம்மளே புரிஞ்சுக்கிறது. அண்ணே 68 நேற்று சரிங்க நான் ஆர்டர் கொடுக்குறேன் ரொம்ப கிளீனா இருக்கேண்ணா. தொலைசேன அவர் கிளம்பிட்டு தொலைசேன 68 அவங்க சொன்ன கரெக்டானே 68 67 68 நித்யானே 44 அம்மா சத்தியன் உங்கள்கிட்ட 33 கணக்கு வச்சுக்க 100 நல்ல காமண்டா நம்ம ஒரே ஒரு டீ ஒன்று அதுல சிரிச்சா தொலைசேன உனக்கு ஐயோ அது தெரிஞ்சுக்குவாரு. இப்ப முடிவுண்டா இப்ப நைட் செத்துறாங்க அவங்க
பாவம் அவரை திட்டிக்கிட்டே அந்த அழகா நித்யாத சக்தி விட கொஞ்சம் லேசா லைட்டா கொஞ்சம் இது பண்ணுவாங்க. ஆனா துளசி மனுஷன் ஐயோப்பா ஐ திங்க் அந்த கஷ்டத்தையும் வந்து அதை கரெக்டா அது கஷ்டம்னு பார்க்காம அதை எப்படி கடந்து வந்து அதுல எப்படி மேனேஜ் பண்ணி போறது அப்படின்றத பார்த்து கரெக்டா போயிட்டு இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா? நிறைய போகாத ஹோட்டல்ல வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பண்ணி சொல்லி முடிச்சுருக்கேன். பரவாயில்ல, இது ஜாலியாக இருந்தது. வண்டி கடையில் போய் சாப்பிட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டு இந்த மேட்டூர் சேகர்னு ஒன்று சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். போய் சாப்பிட்டுட்டு கையில் காசு இல்லை, உட்காருங்க பார்த்துக்கிறோம் டாப்பில் சாப்பிட்டே இருக்க. சாப்பிட்டு எவ்வளோ காசு இருக்குது கேட்டு, நீங்கள் உட்காருங்க பார்த்துக்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு முடியலை, உட்காருங்க பார்த்துக்கிட்டு ஒரு டக்குனு ரோட்டுக்குள்ளே வண்டி கடை தான் எனக்கு எங்கள் தெரு வரும் தள்ளி தான் அந்த வண்டி கடை இருக்குது. ஸோ உட்காந்து என்கிட்ட காசு இருக்குங்க, உட்காருங்க சும்மா உங்களை சாப்பிட்டு சொல்லணும் என்னங்க டாப்பில். சரி உட்காந்துட்டு அவர் 2 இட்லி சாப்பிட்ல, நான் 2 இட்லி சாப்பிட்டேன். அவர் 2 இட்லி ஒரு தோசை வாங்கிட்டு ஒரு ஆம்லெட் போட்டுருக்காப்புல. நான் 2 இட்லி சாப்பிட்டே இருக்கேன். சாப்பிடுங்க டக்குன்னு வேகம் வாங்கி சாப்பிடுங்கட்டாப்புல. ஒன்றும் இல்லை, ஏன் வேகமாக வாங்கி சாப்பிட சொன்னாப்புல. இல்லைங்க சாப்பிடுங்க, ஏன் ஒரே இடத்துல கேட்க நல்லா அள்ளி போடுங்க பாருங்க, இப்போ ஆம்லெட் போய் அள்ளி போடுங்க எப்போ வேண்டாலும் ஓடுற மாதிரி இருக்குட்டா. புரியல சார் என்னங்கண்டு. ஐயா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க சாப்பிட்டே இருக்காப்புல. சாப்பிட்டான்னு நான் பண்ணிட்டு எதோ சொல்கிறா டக்குனு எங்கள் ஒரு ஆம்லெட்னு சொல்லுங்கண்டு ஒரு தோசை அப்படி வேகமாக ஆர்டர் பண்ணுங்க. தோசை சாப்பிட்டு மணியை பார்க்குறாப்புல. எனக்கு ஒன்றுமே புரியலை. சாப்பிட்டு முடிச்சுக்க கரெக்டாக அந்த 11 மணி ஆச்சுண்டா போலீஸ் ரைடு வரும். வண்டி அடைங்க க்ளோஸ் பண்ண போலீஸ் ரைடு வரும் எப்போயுமே. அந்த இப்போ இந்த ஹோட்டலுக்கு இருக்கிற ஒரு பையனை கொண்டு போய் ஆப்போசிட் தள்ளி அந்த போலீஸ் வரக்கு நேர் ஜீப்பில் விஜய் அண்ணனோட கல்யாணம் இருக்குது சாலிட்டோம் அருணாச்சல் ரோடு. அதுக்கு தள்ளி லெஃப்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடை வீட்டில் ஆப்போசிட்க்கு சொல்லிட்டார். போலீஸ் வந்து இங்கேருந்து வரப்போ அவன் அங்கே சின்ன அண்ணே அவனை கற்றுவேன், இங்கே தார் பயிலுத்து மூடிடுவார். இது வழக்கம். அண்ணே அப்படின்ட்டாலும் இங்கே டப்பங்க லைட் பெட் மாஸ்டர் ஆஃப் பண்ணுவார், டக்குனு மூடிடுவார். எல்லாமே உள்ளே உட்காந்துருக்கணும் தார் பாயோட. இப்போ சைல அண்ணே சட்னி பேச முடியாது, பேசணும் எல்லாம் பாயில் இருந்தால் அப்படி விற்கணும் கூட அப்படியே உட்காந்துருக்கணும். இரும்பக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. மாஸ்டர் பிடிச்சி அப்படியே எல்லாம் செய்யணுங்க. அந்த ஜீப் அப்படியே போகும். இப்போ லாஸ்ட்டு போகும், போய் இப்படி திரும்பும்ல அங்கே ஒருத்தன் அண்ணேண்டியா சடக்குன்னு ஓப்பன் பண்ணுவாங்க. இவர் என்ன பண்ணிட்டாப்புல அதே மாதிரி போலீஸ் வந்துருச்சு. அண்ணே விட்டு போலீஸா அப்படி லைட் ஆஃப் பண்ணி எந்திரிச்சு ஓடிட்டாரு. எந்திரிச்சு ஓடு எனக்கு பரட்ட வந்து சேகரண்டி எந்திரிச்சு ஓடு கேட்டால் திட்டு ஓட ஆரம்பிச்சு 2 பேர் ஓடி போய் அந்த பழமுதிரி சோழ இருக்குல்ல அது சைடில் போய் நின்றுக்கிட்ட வாங்க நின்றுக்கிட்டாப்புல. என்னங்க வாங்க ஓடி ரொம்ப ஓட பிடிச்சிருவாங்க. டக்கு நின்று கேட்டாப்புல அப்படி நின்றுக்கிட்டான். அந்த ஜீப்பு சல்லுன்னு இப்படி போச்சு. இப்போ தாருப்பைய தூக்குனாங்க, லைட் இருந்துச்சு. இப்போ அப்படி என்னங்க கையில் தட்டு வர தட்டோடய ஓடி ஆட்டோம். இப்படி தட்டை வலு தக்கிட்டு யாருக்கிட்ட அப்படின்றாப்புல. ஏங்க என்னங்க ஓடி நம்ம என்னங்க பண்ண முடியும்? எனக்கு போலீஸ்னு பயம், நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் தப்பான பிஸ்னஸாக பண்ணுறேன். என்ன எதுக்கு போலீஸுன்றீங்க? நான் போலீஸும் ஓடியான்ட்டேன், எனக்கு போலீஸ்னு பயன்ட்டாப்புல. அப்படியே அடிக்கிறேங்க. கொஞ்ச நேரம் சைக்கிள் அந்த மாஸ்டர் சைக்கிள் ஓட்டுறா, அந்த சின்ன பையன் சைக்கிள் ஓட்டுறா, மாஸ்டர் கேரியில் உட்காந்துருக்காரு. எங்களை கிராஸ் பண்ணி போனவங்க நின்ட்டாங்க. எங்களை பார்த்து அவங்க பக்கம் டெக்னிக்கலா போலீஸ் போயிடுச்சு வாங்க டெக்னிக்கலாக கூப்பிட்றாங்களாமா. போலீஸ் போயிடுச்சு தம்பி வாங்கட்டாங்க. எங்க என்ன சொல்றதுன்னு தெரியல, போன காசு விட்டாங்கன்னு. போலீஸ் போயிடுச்சு வாங்க வாங்கினாங்க. இந்த வாரம் போட்டு அந்த பையன் 2 தட்டை வரல. தட்டு தம்பி பிடிச்சுக்க அதே காசு இல்ல கும்பிட்டு காட்டுறாப்புல. காசு இல்ல பல சம்பவம் இருக்கு தம்பி. அவர்கிட்ட சொல்றான், அவர் எவ்வளவு பிரில்லியன்ட் பாருங்க. நம்ம தான் போலீஸ்னு கட்டு, அவன் காசு கொடுத்து சாப்பிடுவாரு. நம்ம வேற மாதிரி பிசினஸ் சாப்பிட்டோம். நீ ஏன் போலீஸ்னு கத்துற உனக்கா நீ இறக்க எங்களையே பயமுத்துற, நான் காசு கொடுத்து தான் சாப்பிடுவேன். அப்படி போலீஸும் நான் ஓடிட்டேன், எனக்கு பயம் போலீஸ், நான் என்ன தப்பு பண்ணி ஓடியான்ட்டேன். ஆனால் இது கேட்டுவான்ட்டு அவன் என்ன பண்ண தெளிவா நாசுக்காக கூப்பிட்றாப்புல எங்களை. போலீஸ் போயிடுச்சு வாங்கன்றாப்புல. திருப்பி போய் அந்த தார் போயர்ல உட்காந்து வீட்டை காசை வாங்கிடலாம். இந்த கதை என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால இதை சொல்லலாம் அப்படின்னு முடிவெடுத்தீங்க? இன்னொன்னு சூர்யா அண்ணனை இந்த பாண்டியன் கேரக்டர்ல எப்படி விஷுவலைஸ் பண்ணீங்க?
இல்லை அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம லைஃப்பில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். எனக்கு அந்த எமோஷன்ஸ் வந்து குளோபலாக கனெக்ட் ஆகுதா, இதுக்குள்ளே வந்து நம்ம பேசுகிற இஷ்யூ வந்து இங்கே இருந்து எங்கே கொண்டு போனாலும் அது அங்கேயும் நிகழ்றக்கூடிய ஒன்றா இருக்கா, இங்கேயும் நிகழக்கூடிய இருக்கா. இப்போ வந்து நம்ம ரூட்டடாக இங்கே வில்லேஜில் இருக்க மதுரையில் இருக்க ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம். நாங்கள் ரொமானியாவுக்கு போய் அங்கே போகிறோம், வெஜ் கிராஃப்ட்டு ஏதோ சொல்கிறாங்க, அதுக்கு பேர் பிளாக் மேஜிக்கு. அங்கேயும் அது இருக்குதுன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு காளி ஃபோட்டோவை காட்டுறாங்க. எங்கள் ஊருக்கு இதுதான் காளி அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. இங்கே இந்த படத்தை பார்த்தவங்க எங்கள் இதில் வந்து இப்படி ஒரு ரிச்சுவல் இப்படி ஒன்று இருக்குன்னு காட்டுறாங்க. நான் அந்த தான் பார்க்குறேன். எனக்கு அப்படியே எமோஷனலாக குளோபலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்றது தான் எனக்கு ஃபர்ஸ்ட் கண்டென்ட் எடுக்கிறதுக்கு. பர்சனலாக உங்களை எங்கேயாச்சும் எப்படியாச்சும் டச் பண்ணுமா இந்த ஸ்கிரிப்ட்? இல்லைன்னா அது கண்டிப்பாக பர்சனலாக நம்ம ஏதாவது ஃபீல் பண்ண வச்சாதான் நம்ம இந்த ஒன்று எடுத்து எழுதவே முடியும். ஓகே. என்ன உங்கள் வீட்டில் என்னென்ன சொன்னாங்க? ஒய்ஃபு, குழந்தைங்க எல்லாம் ஏன்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இந்த படத்தில் இருந்திருக்கும் இல்லையா? இன்னும் பார்க்கலையா? எங்கள் வீட்டில் வந்து என்ன படம் பார்க்கல. எப்போவுமே என் வீட்டில் வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு பார்க்க மாட்டாங்க. நான் நடிச்சப்பட எந்த படமாக இருந்தாலும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மறுநாளோ இல்லை மறுநாள் தான் போய் பார்ப்பாங்க. ரிலீஸ் ஆன அன்னைக்கும் ரிலீஸுக்கு முன்னாடியும் பார்க்க மாட்டாங்க. அது கண்டிப்பாக இந்த படம் எல்லாரும் படத்தை பார்த்தவங்க எல்லாம் சொல்கிறத கேட்டிருக்காங்க. சில இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் நிறையா வருது, பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் அவளோட இருக்காங்க அவங்களுமே பார்க்குறதுக்காக. படம் 23 ஒரு 25 போல் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக சில இடங்களில் என்னை திட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யார் ஒய்ஃபா? ஆமாம் அது பிடிக்காம இல்லை, கேரக்டராக போயிட்டு பார்த்துட்டு. ஓகே ஓகே. அதான் நான் சொன்னேன். ஆமாம், அந்த இன்டோர் பிளாக் சீனில் மனுஷனா நீங்கள் எப்படியா இருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ ராஜா கூர் டு பெர்லின் அப்படின்ற மாதிரி பல இடங்கள்ல வந்து அந்த பேனர் கட்டுறது, ஐ திங்க் மதுரை அப்படின்னும் போது அந்த பேனர் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு நம்மளோட ஒரு நார்மலான ஒரு விஷயம். எதுக்காக இருந்தாலும் நம்ம தூக்கி அப்படியே பேனர் வைக்கிறது அப்படின்றது ஒன்று இல்லை. அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு, பயங்கர மகிழ்ச்சி. அதுவும் இல்லை பேனர் என்னென்னா, இப்போ ராஜாக்கூரில் எங்கள் ஊரில் வந்து வருஷம் ஒரு திருவிழா நடக்கும், ஒரு பெரிய திருவிழா நடக்கும். தம்பிங்க வந்து பார்த்துருப்பாங்க. மிகப்பெரிய திருவிழா அது. அந்த காளியம்மன் ரொம்ப ஒரு துடியான தெய்வம். தம்பி எஸ்கே வந்திருக்காரு, சேது மாமா வந்திருக்காப்புல போன வருஷம், எல்லாமே வந்திருக்காங்க. அது இந்த வருஷமும் நடந்துச்சு. ஒரு 10 நாள் திருவிழா, அது தொடர்ந்து 10 நாள் திருவிழா. லாஸ்ட் நாள் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் இருக்கும் எங்களுக்கு. அப்போ அந்த திருவிழாவுக்கு எப்போயுமே பேனர் அடிப்பாங்க. இந்த தடவை இந்த கொட்டுக்காளிக்கான ஒரு அந்த திருவிழாவில் போயிட்டு இந்த கொட்டுக்காளி படத்துக்காக தம்பி வந்து ஒரு விருதுகள் வாங்கியிருக்காரு இல்லைங்களா. இன்றைக்கி இவரோட முந்தைய படமாக இருக்கட்டும், அவர் போன கால்வெட் சார்ந்த மிகப்பெரிய ஒரு அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக இருக்கட்டும், ஆஸ்காருக்கான இதாக இருக்கட்டும், அந்த இடத்துக்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெர்லின் போனது, அடுத்தடுத்து நிறைய அது போய் வாங்கியிருக்காரு. ஸோ இங்கேருந்து ஒரு தமிழ் படங்கள் எத்தனை படங்களில் நம்ம நடிச்சிருக்கோம். ஓகே, எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வில்லேஜுக்குள்ளே அதிகமாக நான் நடிச்சிருக்கேன். அப்படி இருக்கப்போ என்னைய ஃபஸ்ட் டைமாக அங்கேருந்து பெர்லினை கூட்டி பண்ணி கோட் ஷூட் படம் வச்சுட்டேன் தம்பி. ஒரு கோட் ஷூட்டு போட்டோ படம் எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பொதுவாகவே விடுதலையும் 7 மணி அதுவும் டோர்னமில் கலந்துக்குச்சு. 3 படம் வந்து எந்த ஆக்டருக்குமே இந்த மாதிரி இன்டர்நேஷனல் லெவல்ல ரெகக்னிஷன் கிடைச்சு எனக்கு தெரிஞ்ச வரலாறு இல்லை. அது என்னமோ தெரியல, இறைவனோட இதில் எனக்கு பெரிய கொடுப்பனது. அப்போ இந்த கொட்டுக்காளி படம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாள் என்னையவே கூட்டி போயிட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் தம்பி இந்த படம் மூலம் உலகம் முறை சுற்றுருவாப்புன்னு நினைக்கிறேன். யாருமே எல்லாம் போய் ஃப்ளைட்டில் லேண்ட் ஆக போகிறாங்க. இப்போ அங்கே ஊரே இல்லையாப்பா, ஃப்ளைட்டை கலப்புமா மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு உலகமே கொண்டாடிடுச்சு. அப்படி இருக்கப்ப நம்ம சென்னையிலும் இதுக்கானது ஒரு ட்ரெய்லர் லான்ச் வச்சுட்டாங்க. ஸோ இந்த படத்தை இப்படி ஒரு கலைஞனை ஒரு இயக்குனரை இல்லை நடிச்சவங்க எல்லாத்தையும் கூட்டி போய் என் ஊரில் அவங்களுக்கு ஒரு மரியாதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். இவங்களுக்கான மரியாதை எல்லா இடத்துலையுமே இருக்குது. நம்ம பிறந்த ஊர் எப்படி இந்த உள்ளூர்லேருந்து உலக நாட்டுக்கு கூட்டி போனேன் இல்லையா. அப்போ ராஜாக்கூர் டு பெர்லின், இப்போ பெர்லின்ல இருந்து ராஜாக்கூர். இங்கே வந்து ராஜாக்கூரில் வந்து அந்த ஆத்தா காளியம்மாவோட முன்னாடி அந்த ஆத்தாவோட ஆசீர்வாதத்தால், கிராம மக்கள் ஆசீர்வாதத்தால் இவங்க மீன்ஸ் எங்கள் எல்லாத்துக்கும் கிராம மக்கள் ஒரு மரியாதை செய்யணும் ஆசைப்பட்டோம். அதுக்கான பேனர், அதுக்கான நிகழ்வு தான் அந்த இது. அது ரொம்ப பயங்கரமாக ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இருந்துச்சு. அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம முன்னாடி உட்காந்துருக்கோம், நம்ம ஊர் ஆட்கள் அவங்கன்னு பார்க்கும்போது அது பயங்கர க்ளோஸாக இருந்துச்சு. அப்படியே வந்து டெய்லர் போடும்போது அந்த ஒரு விஷுவல்ஸ் எடுத்திருக்கோம். டெய்லர் அங்கே வந்து எல்இடியில் ஸ்க்ரீனிங்கில் வந்து ஓடுது. அந்த சேவலோட தலை மாதிரி எல்லோரும் தூக்கி பார்த்துட்டு இருந்தாங்க. அது பயங்கரமாக இதாக இருந்துச்சு.
அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது அதான் அவங்க அவ்வளோ அதான் ஒரு இல்லை இது அவங்களோட கதை அவங்க அன்றாடம் பார்த்துட்டு இருக்குது அது ஸ்க்ரீனில் வரும்போது இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆவாங்களா அது எனக்கு அங்கே தெரிஞ்சுச்சு. வாழ்த்துக்கள் சார். போஸ்ட் ரிலீஸ் நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க படத்தை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பா. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பேசி கண்டிப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூண்ணே. தி சென்னை மொபைல்ஸ் வழங்கும் விவோ V40 சீரிஸ் பை நவ். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.